பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 7வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியே தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ரோமர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 14 வரை. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாயிருக்கிறது. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது இரட்சிப்பு சமீபமாயிருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாயிருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காமவிகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவோம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, இந்த நாளிலும் கூட எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம் என்றாச்சா. ஆவியானவரே, மக்கு ஸ்தோத்திரம்பா. அன்பானது பொறாமை கொள்ளாது, தீங்கு நினைக்காது. ஆமீன் தகப்பனே, உம்முடைய பாதப்படியில் ஒப்பு கொடுக்குற ராஜா. அப்பேற்பட்ட வெளியேறி பெற்ற சுத்த ஒரு அன்பின் சாயலாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுவீராக. ஆமீன் தகப்பனே, எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா கேடுபாடுகள் முற்றிலும் விலகி தேவனுடைய சாயலாய் எங்களை மாற்றுங்க இயேசப்பா. உம்முடைய குணங்கள் எங்களுக்கு உண்டாகட்டும் என் தகப்பனே. ஆவியானவரே, எங்களை தாழ்த்துகிறோம். இந்த நேரத்திலும் கூட உலகத்திற்கு உண்டான எல்லா இச்சைகளுக்கும் முற்றிலும் நாங்கள் விலகி ஓடத்தக்கதான பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே நிறைவாய் வாசம் பண்ணி வழிநடத்திட வேண்டுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இவ்வேளையிலே ஒவ்வொரு கணவன் மனைவி பிள்ளைகள் என்று தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பாதுகாப்பை அருள் செய்யுங்க. எல்லா தீமைகளுக்கும் நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா. எங்கள் இந்திய தேசத்தை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவை இமை முதற்கொண்டு குமரி வரைக்கும் கர்த்தாவினுடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் என்றாச்சா. நீர் வேலியடைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிற மகா தயவுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வருகிற நாட்களிலும் கூட கர்த்தரை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஒவ்வொரு காரியங்களிலும் தேவாதி தேவன் உம்முடைய சித்தத்தின்படி நிறைவேற்றுவீராக. உலக நாடுகளில் உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும் என் தகப்பனே. ஒவ்வொரு மனுஷரும் தேவனுக்கு பயந்து ஜீவிக்க கர்த்தர் நீங்க கிருபை தாங்க. இதோ உம்முடைய ரகசிய வருகை மிகவும் சமீபத்திற்கு. அதுக்கு நாங்கள் ஆயத்தப்படவும், ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்தவும் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ராஜா. எங்களுக்கு வருகிற பிரச்சனைகள் சோர்வுகளில் இருந்து முற்றிலும் நீங்களாக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உம்முடைய திட்டத்தை மாத்திரம் செய்யத்தக்கதான வைராக்கியத்தை தேவன் அருள் செய்யுங்க இசப்பா. உமக்கு நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. ஆவியானவரே, உம்மை சந்திக்கிற நாளிலே நாங்கள் வெறுங்கையாய் வராதபடி ஆத்மாக்களோடு வரத்தக்கதான கிருபை தாங்க. தேவரீர் உம்முடைய பாதப்படியில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு குழந்தைகள், சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளுக்கு விசேஷித்த பாதுகாப்பை அருள் செய்யுங்க தகப்பனே. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் முத்திரை பிள்ளைகள் மீது போடுங்க. அதுவே அவங்களுக்கு பாதுகாப்பு. எல்லா தீமைகளுக்கும் துன்மார்க்குடைய கண்ணுக்கு ஆலோசனைகளுக்கும் முற்றிலும் பிள்ளைகளை விலக்கி நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. உமக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாள் முழுவதும் தேவ சமூகம் பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். எங்களை வழிநடத்தி அருள வேண்டும். ஆமீன். இந்த நேரத்திலும் கூட முடிவு ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள், தீர்க்கதரிசிகள், வேத ஆசிரியர்கள் என்று விசுவாசி குடும்பங்களை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவாதி தேவன் நீங்க பாதுகாப்பை அருள் செய்யுங்க. உடைய திட்டத்தை வெளிப்படுத்துங்க. தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றுபவர்களாய் இருக்க கிருபை தாங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என் ஆவியானவரே. வீணான பேச்சுகளுக்கும் ஆண்டவரே, வீணான காரியங்களுக்கும் எங்கள் நேரங்கள் செலவாகாதபடி கர்த்தருடைய காரியங்களிலே நாங்கள் முழு கவனம் செலுத்தத்தக்கதான கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உமக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.